இப்ப அந்த ஆர்த்தி கணேஷ் வீடியோ வந்து அந்த அந்த ஷாப் ஓனர் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பீங்களா? இப்போ கூல் சுரேஷ் அவர் வீட்டுக்கு நீங்களே போயிட்டு விஷயம் பண்ணியிருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி கிரியேட், இந்த இடத்துல இவங்களை பண்ணலாம், இவங்களை அங்கே போய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களா நீங்களே பேசி அதை பிளேஸ் மட்டும் நம்ம முடிவு எடுக்க முடியாது, அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் முடியும். இப்போ கடை ஓனர் சொன்னால தான் கடைக்கு போனோம். கூல் சுரேஷோடைய ஃப்ரெண்டு அவர் சொன்னால தான் கூல் சுரேஷ் வீட்டுக்கு போனோம். அது போஸ்டர் ரிலீஸ் பண்றதுங்கிறது சாதாரண மேட்டர் தானே. அவர் காலகாலமா ப்ரொமோஷன்னாலே கூல் சுரேஷ் கூல் சுரேஷ்ட போகும்போது நம்ம இட்லி வந்தேன் இது வந்தேன் நான் வேற ஒரு காரணத்தை சொல்ல முடியும். என் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணேன், நான் சொன்னேன் வேற யார்ட்டே போகலான்னு, இந்த ஆள்கிட்ட போயிட்டு ஒரு தேவையில்லாத வேலை, இவர் வந்தாலே பீடா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவருக்கு ஒரு டென்ஷன் ஒன்று வரும்ல. அது மாதிரி ஆர்த்தியக்காவையும் கணேசன்ட்டையும் பேசும்போது அப்படி தான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு வரைய கூல் சுரேஷாக இருக்கட்டும், ஆர்த்தி கணேசன், விமல் சாராக இருக்கட்டும், விஷால் சாராக இருக்கட்டும், யாராவது என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரை இன்னைக்கு கரண்ட்ல வந்து சொல்றேன், எந்த நடிகரை சொல்லுங்க எல்லாரோடையும் இணக்கமா மன்னிச்சுக்குங்கன்னு சாதாரணமா கால் பண்ணி விமல் சார் பேசிக்கிட்டு இருந்தா கூட அண்ணே மன்னிச்சுக்கன்னு எனக்கு பண்ணது அதெல்லாம் மறந்துட்டேன்டா, என்ன போட்டு அது பேசிட்டு இருக்கா அப்படின்னு